அனைவருக்கும் வணக்கம். என்றும் மாணவர்கள் நலனில் உங்கள் இம்பல்ஸ். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அது என்ன சார் தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னன்னா, தொகைனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஒரு பொருள் மறைந்து வருதல் அல்லது உருவு மறைந்து வருதல் நம்மளுக்கு தெரியும். அப்போ தொகானா என்னன்னா வெளிப்படையாக வருவது, நடுவில் இணைக்கிறதுக்கு ரெண்டு சொற்களை இணைக்கிறதுக்கு எந்த ஒரு வார்த்தையோ உருவோ நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் என்னது தொகாநிலை தொடர். ஓகேங்களா, அப்போ தொகாநிலை தொடர் எத்தனை சார் வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். ஓகேங்களா, தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். இது ஒன்று ஒன்றா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல எழுவாய் தொடர். எழுவாய் அப்படின்னா என்னதுன்னா ஒரு பெயர் தான். ஓகேங்களா, முன்னாடி எதுனா ஒரு பெயர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது எழுவாய் தொடர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, எழுவாய் எப்படி சார் வரும்னு பார்த்தீங்கன்னா பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்ந்து எழுவாய் தொடர் ஆகும். ஓகேங்களா, தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். இப்போ பாருங்க, இனியன் கவிஞன். ஓகேங்களா, ஒரு பெயரை கொண்டு முடியுதுங்களா, இனியன் கவிஞன். அடுத்து பாருங்க, காவிரி பாய்ந்தது. அப்ப பாய்ந்தது அப்படின்றது என்னது வினை. அடுத்தது வருமா அப்படின்றது, பேருந்து வருமா அப்படின்றது வருமான்றது என்னது வினா. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, பெயர், வினை, வினா ஆகிய பயனிலை தொடர்வது டேஸ் எனப்படும்னு கேட்பாங்க. என்னது எழுவாய் தொடர். ஓகேங்களா, இதுதான் என்னது எழுவாய் தொடர். அடுத்து பாருங்க, விழித்தொடர். விழித்தொடர்னா என்னதுன்னா ஒரு யாரையாவது ஒருவரை அழைத்தல் போன்ற, கூப்பிடுவது போன்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கு, ஒரு ஆச்சரியத்துக்குரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம், அதுக்கு பேர் என்னது விழித்தொடர். இங்க பாருங்க, நண்பா எழுது. ஓகேங்களா, என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. அப்ப அண்ணா கேள், நண்பா வா, நண்பா எழுது, இதெல்லாம் என்னது விழித்தொடர். ஓகேங்களா, விழியுடன் வினை தொடர்ந்து விழித்தொடர் ஆகும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, வினை முற்றுத்தொடர். மூன்றாவது வினை முற்றுத்தொடர். வினை முற்றுத்தொடர் முற்றுனா என்னது, முற்று பெற்றுருச்சு, அதுக்கு மேல எதுவும் கிடையாது அப்படின்னு தான் பொருள். இங்க பாருங்க, பாடினால் கண்ணகி. பாடினால் என்பது என்னது வினைமுற்று, முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது, இதுக்கு பேர் என்னது வினைமுற்று தொடர். அப்ப என்னன்னா வினைமுற்றுன்னா முற்று பெற்ற சொற்களை கொண்டு ஒரு தொடர் தொடர்ந்துன்னா அதுக்கு பேர் என்னது வினைமுற்று தொடர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர்னா என்னன்னா எச்ச சொற்கள் அதில் இடம்பெற்று இருக்கணும். எச்ச சொற்கள் என்னதுன்னா முழுமையாக இடம்பெறல, முழுமையா முடியல. ஓகேங்களா, தொக்கி நின்று பொருள் தருது அப்படின்னா என்னது பெயரச்ச தொடர். இங்க பாருங்க, கேட்ட பாடல். ஓகேங்களா, கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. இது எப்படி சார் எச்ச வினைன்னு கண்டுபிடிக்க முடியும், பெயரச்சன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுத்திருக்கக்கூடிய சொற்கள்ல கடைசி இருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. கேட்ட கொடுத்துருக்காங்களா, கேட்ட டேவ் எப்படி பிரிக்கலாம், இட்டு குட்டல் ஆன்னு பிரிக்கலாம். அப்ப ஒரு வார்த்தையை பிரிக்கும் பொழுது எப்படியெல்லாம் கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆ என்ற எழுத்துல இடம்பெற்றிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது பெயரெச்சம். ஓகேங்களா, இதுக்கு பேர் என்னது பெயரெச்சம். இப்ப 4 5வது பாருங்க, வினையச்ச தொடர். முற்று பெறாத வினை சொல்லை கொண்டு ஓகேங்களா முடிவது என்னது வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர். ஓகேங்களா, இது எப்படி சார் ஷார்ட்கட்ல கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, பாடி சொல்லி பாருங்க, பாடி டீயை எப்படி பிரிக்கலாம், இட்டு குட்டல் ஈ. ஓகேங்களா, அப்ப என்னது ஈ எழுத்து இடம்பெறுது. ஈ எழுத்து இடம்பெற்றவே என்னதுதான் வினையச்சம் தான். அப்ப ரெண்டு கான்செப்ட் நாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். பெயரெச்சம்னா கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆவல் இடம்பெற்று இருக்கணும். அதே மாதிரி வினையச்சம்னா கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எப்படி இடம்பெற்றிருக்குன்னா ஈ அல்லது ஊல இடம்பெற்றுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது வினையச்ச தொடர். தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆவல் இடம்பெற்றால் அது பெயரெச்சம், ஈ கமா ஊல் இடம்பெற்றுச்சுன்னா அது வினையச்ச தொடர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, வேற்றுமை தொடர். வேற்றுமை என்னது வேறுபடுத்தி காட்டுவது, அதுக்கு பேர் தான் என்னது வேற்றுமை. ஓகேங்களா, வேற்றுமை உருவு என்னென்னது ஐயாள்கு இன்னது கண் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இங்க பாருங்க, வேற்றுமை உருவுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொடர்கள். ஓகேங்களா, இங்க பாருங்க, தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துள்ளது. எதுனா கட்டுரையை படித்தாள், ஐ என்றது வெளிப்படையா வருது. ஓகேங்களா, அப்ப என்னது ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்ப இது என்னது வேற்றுமை தொடர். அடுத்து பாருங்க, அன்பால் கட்டினார். அப்ப என்னது ஐ ஆள்கு, ஆள்ன்றது எத்தனாவது மூன்றாவது வேற்றுமை. ஓகேங்களா, அப்ப என்னது மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, அறிஞருக்கு பொன்னாடை. கு என்பது என்னது நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இங்க பாருங்க, ஐ ஆல் கு இன் அது கண். ஓகேங்களா, இதுதான் மொத்தம் 1 to 8 வரைக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை உருவுகள். ஓகேங்களா, முதல் வேற்றுமைக்கு கிடையாது, அதே மாதிரி 8ஆம் வேற்றுமைக்கு உருவுகள் கிடையாது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இடைச்சொற்றொடர். ஓகேங்களா, இடைச்சொற்றொடர்னா ஒரு சொல்லையும் இன்னொரு சொல்லையும் இணைக்கிறதுக்கு நடுவில் ஒரு வார்த்தைகள் தேவைப்படுங்களா, இதுக்கு பேர் தான் என்னது இடைச்சொற்றொடர். அப்ப இடைச்சொற்றொடர்னா என்னதுன்னா அங்க பாருங்க, இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது என்னது இடைச்சொற்றொடர். அப்ப என்னது இடைச்சொற்றொடருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க பாருங்க, மற்றொன்று, மற்று கூட்டல் ஒன்று கொடுத்துருக்காங்களா. அப்ப மற்ற என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது, இதுக்கு பேர் என்னது இடைச்சொற்றொடர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, உரிச்சொற்றொடர். உரிச்சொற்றொடர்னா என்னன்னா
ஒரு பெயர் சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லையும் மிகுதிப்படுத்தி சொல்வதுக்கு பேர் தான் என்னது? உரிச்சொற்றொடர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, சால சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சால அப்படின்னா என்னன்னா உரிச்சொல். ஓகேங்களா? அப்ப சிறந்ததுன்னா என்னது? அது ஒரு சொல். ஓகேங்களா? அப்ப சிறந்ததுனாவே சிறந்ததுதான். சால சிறந்ததுன்னா மிகவும் சிறந்தது என்ற பொருள்ல வரும். இதுக்கு பேர் என்னது? உரிச்சொல். அப்ப உரிச்சொல்னா என்ன கான்செப்ட்னா, ஒரு பெயர் சொல் வினைச்சொல் இருக்குன்னா அதை மிகுதிப்படுத்தி அதனுடைய தன்மையை மிகுதிப்படுத்தி சொல்வதற்காக வருவது என்னது? உரிச்சொற்றொடர். ஓகேங்களா? இப்ப பாருங்க, மாமன்னன் எடுத்துக்கலாமா? மன்னன்னாவே என்னதான்? பெரிய மன்னன் தான். ஓகேங்களா? மாமன்னன்னா மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மாவீரன். வீரன்னாவே என்னது? கலைகளில். ஓகேங்களா? போர்க்கலைகளில் சிறந்தவனை தான் நம்ம வீரன் சொல்லுவோம். அப்ப மாவீரன்னா வீரர்களின் சிறந்த வீரன். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? மாவீரன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுக்குத்தொடர். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி வருவது அடுக்குத்தொடர். ஓகேங்களா? ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரட்டை கிளவி அடுக்குத்தொடர் இது மாதிரி எதனா ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? அடுக்குத்தொடர்னா ஒரு சொல் 2க்கு மேற்பட்ட முறையில் அடுக்கி வந்தால் அதுக்கு பேர் அடுக்குத்தொடர். அது எத்தனை முறை சார் அடுக்கி வரும்? அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா 4 முறை வரை அடுக்கி வரும். இதுக்கு பேர் என்னது? அடுக்குத்தொடர். அதுக்கு பேர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. வருக வருக வருக. ஒரே சொல் உவகையின் காரணமாக, இதுதான் முக்கியம், உவகை. ஓகேங்களா? என்ன காரணத்தினால வருது அப்படின்றத நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா அது உவகையினால வருதா, மகிழ்ச்சினால வருதா, துன்பத்தினால வருதா, அது என்னென்ன உணர்ச்சினால வருதா அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ உவகை காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுக்குத்தொடர் என்னன்னா, ஒரு சொல் மீண்டும் மீண்டும் 2க்கு மேற்பட்ட முறையில் அடுக்கி எத்தனை முறை அடுக்கி வரும்னா 4 முறை அடுக்கி வரும். ஓகேங்களா? இதுக்கு பேர் என்னது? அடுக்குத்தொடர். ஓகேங்களா? நன்றி.